this is Priyanka. Welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி banana cake. So இந்த banana cake எப்படி செய்யறதுன்றத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சேனலுக்குள்ள வாங்க. So இப்போ நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா நான் வந்து ஒரு 3/4 கப் அளவு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் இது வந்து காய்ச்சின பால் ஒரு 100 ml எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து sugar water வந்து caramelize பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு 2 பனானா எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு எக்கும் அண்ட் ஒரே ஒரு ஏலக்காவை போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்கேன். இதோட நம்ம கொஞ்சம் சால்ட்டு, அதோட கொஞ்சம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதை ஆட் பண்ணி நம்ம எப்படி ஒரு சூப்பரான ஒரு பனானா கேக் ரெசிபி ஒன்று ரெடி பண்ணலான்றத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளோர் எடுத்துக்கலாம். இதுல நாம வந்து எக்கும் ஒரு ஏலக்காயும் போட்டுக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பால் வந்து தேவையான அளவு ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து டைரக்டா ஆட் பண்ணாம கேரமலைஸ் பண்ணி ஆட் பண்றேன். நம்ம வந்து இதை மிக்சியில போட்டு கூட அடிச்சுக்கலாம், ஒரு நம்ம வந்து பிசைஞ்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சால்ட் வந்து லைட்டா எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுல தான் வந்து நம்ம வந்து கேக்கை பேக் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை சுத்தி நல்லா வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாத்திரத்துல நான் வந்து நல்லா ஆயில வந்து தடவி வச்சிருக்கேன். ஸோ இதுல தான் நம்ம வந்து கேக்கோட பேட்டர் எடுத்து ஊத்த போறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரவுண்டான ஒரு பேப்பர் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த பேப்பரை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா அடியில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒட்டாம வரணும் நமக்கு கேக் அடியில். அதனால வந்து நம்ம இந்த ஒரு பேப்பர் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ நாம வந்து பேட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம டேப் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நான் வந்து குக்கர்ல தான் வைக்க போறேன். ஸோ குக்கர் எடுத்திருக்கேன். சால்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளோட ஸ்டாண்ட் எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய பேட்டர். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து ஹை ஃப்ளேம்ல இருந்து மீடியம்க்கு கொண்டு வந்து வச்சுப்போம். இது ஃபார் 30 மினிட்ஸ் மட்டும்தான். ஸோ 30 மினிட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். After 20 minutes, after 25 minutes, ஸோ மக்களே, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பனானா கேக் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கேக் செஞ்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே போலவே நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் டைப்பான கேக். மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. பை பாய்.